Bonjour, Cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜெயிலர் 2 படத்துல இருக்க அப்டேட்ஸ் பத்தியும், தளபதி 69 படத்துடைய அப்டேட்ஸ் பத்தியும், தளபதியோட அடுத்த படங்களோட அப்டேட் பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் வந்து விடாமுயற்சி அப்டேட்டும், குட் பேட் அக்லி இந்த மாரி நெறைய பல அப்டேட்ஸ்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்டின்னு நெனைச்சீங்க அப்டின்னா, நம்ம சேனல இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும், அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஜெயிலர் 2 படத்துல வந்து இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த படத்துல வந்து ஆக்டர் பாலையா இருக்கார்ல, அவரு வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்புறம் போன படத்திலேயே வந்து சிவராஜ்குமார் இவங்கலாம் கேமியோ பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாலையா வந்து கேமியோ பண்ணலாமான்னு சொல்லி நெல்சன் கேட்டிருக்காரு போல. அதுக்கு வந்து அவங்க சைடுல எந்த ரிப்ளையும் வரல. வந்தோனே நாங்க அப்டேட் பண்றோம். ஆக்டர் விஜய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, தளபதி 69 படத்துல ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஜனவரி 26 ரிலீஸ் ஆனா. ஏன் ஜனவரி 26 அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, படத்துல வந்து ஒரு ஆர்மி ஃபிலிம் பேக்ட்ராப் இருக்கு. ஒரு இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அந்த மாரி வந்து ஆர்மி பேக்ட்ராப் இருக்கு. அதனால வந்து ரிபப்ளிக் டேவோட ஆப்ட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஆக்டர் தளபதி விஜயோடைய 70த் ஃபிலிமும் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்காக வெங்கட் பிரபுட்டே பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து லியோ 2 தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி அஜித் சார் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, விடாமுயற்சி படத்துக்கு வந்து பேரமவுண்ட் பிக்சர்ஸ் பிரேக் டவுனோட பேரமவுண்ட் பிக்சர்ஸ் வந்து ஒரு என்ஓசி குடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இப்ப கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் டீல் வந்துட்டாங்க. என்ன டீல் அப்டின்றத வந்து பின்வரும் வீடியோக்கள்ல சொல்றேன். அதுக்காக அந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் பேட் அக்லி படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த படத்தோட டீசர வந்து விடாமுயற்சி படத்துக்கு முன்னாடி அந்த படத்துல வந்து இன்டர்வல்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி வந்து ஆதிக் ரவிச்சந்தர் குட் பேட் அக்லியோட டைரக்டர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது கன்ஃபார்ம்டு கிடையாது. ரூமர்ஸ் தான். சூர்யா சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, தனுஷ், சூர்யா 2 பேருமே சேர்ந்து இப்ப ரீசென்ட்டா ஹிட்டான லக்கி பாஸ்கர் படத்தோட டைரக்டரான வெங்கி அட்லூரி கூட சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி ஒரு டைட்டில் பேசிட்டு இருக்காங்க. டைட்டில் வந்து ஹானஸ்ட்டான்னு வைக்கலாம். ஒரு காப் த்ரில்லரா வைக்கலாம் அப்டின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெசில் ஜோசப் மலையாளம் மின்னல் முரளி நெறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருப்பாரு. அவரோடயே வந்து சேர்ந்து வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி ஒரு பைலிங்குவல் ஃபிலிமுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீரதீர சூரன் படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மார்ச் 28 ரிலீஸ். அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் 2, 3 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கு. ஏன் வந்து இந்த டிலே அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்யூ அருண்குமார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ஷூட் வந்து படத்துக்கு வந்து ரொம்பவே கம்மியா தான் ஸ்லோ பேஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. தனுஷ் சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, டைரக்டர் தீயும், வெற்றிமாறன் இந்த கோட்டட் காம்போ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னொரு ஒரு படம் பண்றாங்க. அதுவும் ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மென்ட் கீழ. சில நெட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, விடுதலை 1, 2க்கு வந்து செலவு ரொம்ப அதிகமாயிருச்சு. பட் வந்து கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கா. அதனால தான் வந்து தனுஷும், வெற்றிமாறனும் சேர்ந்து அந்த புரொடக்ஷன் கீழயே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் பண்ணலாம்னு சொல்லி பேசிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விடாமுயற்சி சாரி விடுதலை படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப அதிகமான ஒரு கலெக்ஷன் தான் எட்டியிருக்கு. மகாராஜா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அனுராக் கஷ்யப் வந்து அலெக்சாண்டர் இனோயட்டோட படத்துல வந்து நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்டின்னு சொல்லி வட்டார வழக்குல பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சர்தார் 2 படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மே 25 ரிலீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்டின்ற விக்னேஷ் சிவன் டைரக்டர்ல வர பிரதீப் ரங்கநாதன் படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மே 16 அன்னைக்கு ரிலீஸ் ஆகறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன், ரவிமோகன், வெற்றிமாறன் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்றதா வந்து ஒரு டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி வெற்றிமாறன் வந்து ரைட் பண்றாரு. கௌதம் மேனன் வந்து டைரக்ட் பண்றாரு. ரவிமோகன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யோகன் அத்தியாயம் 1 அப்டின்னு சொல்லி ப்ரீவியஸா கௌதம் மேனனும், விஜயும் சேர வேண்டிய படம். அந்த படத்த வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப அதே கதையில இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ஆக்டர் விஷால் வந்து சூஸ் பண்ணி நடிக்க போறாங்கன்னு சொல்லி நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இரும்பு கை மாயாவின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து முதல்ல சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அமீர் கான் தான் நடிக்க போறாரு அப்டின்னு சொல்லி நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா அப்புறம் வந்து ராம் சார் படமா ஏகலைக்கதை 7 மணி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க. அதே போக ராம் சாருடைய பறந்து போ அப்படின்ற பாட்டு சாரி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே ரோட்டர்டாம் ஃபெஸ்டிவல்ல மறுபடியும் ஸ்க்ரீன் ஆக போகுது. அதையும் நல்லா வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.